வெள்ளத்தால் வீடு இழந்தவர்களுக்கு தமிழக அரசு 20,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் பாமக இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று 5 இடங்களில் பாமக சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. அமைந்த கரையில் நடைபெற்ற மருத்துவமனை முகாமில் பங்கேற்ற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளுக்கு அரசு அறிவித்துள்ள 5,000 ரூபாய் நிவாரணம் போதாது என்றும் அதற்கு பதிலாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் தமிழக அரசு அனைத்து கட்சியினர் மற்றும் தன்னார்வலர்கள் அடங்கிய குழு முன் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசாங்கம் நிவாரணம் அறிவிச்சிருக்கிறது, இது போதாது. ஒரு வீட்டுக்கு 5,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க, பத்தாது. இது ஒரு வீட்டுக்கும் குறைந்தது 10,000 ரூபாய் கொடுக்கணும். விவசாயிகள் நெல் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கு. அதுக்கு நெல்லுக்கு இப்போதைக்கு 7,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு ஏக்கருக்கு. இது பத்தாது, 25,000 ரூபாய் ஒரு ஏக்கர் கொடுக்கணும், நெல் கொடுக்கணும். இந்த நீண்ட பயிர் சொல்றது, நீண்ட கால பயிர், கரும்பு, வாழை, இதற்கெல்லாம் ஒரு ஏக்கருக்கு 75,000 ரூபாய் கொடுக்கணும். இப்ப அரசாங்கம் 7,000 ரூபாய் கொடுத்திருக்கு.